குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம எம்பிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடது பார்க்க போகிறோம். செமஸ்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 100 மார்க்ஸு. இதில் வந்து இன்டர்னல் மார்க்ஸ் வந்து 20 வரும், செமஸ்டர் எக்ஸாம் மார்க்ஸ் 80 வரும், டோட்டல் பாஸ் மார்க் வந்து 40. 80ல் நீங்கள் 40 எடுக்கணும். இன்டர்னல் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் சென்டர் போடுவாங்க, அது பொறுத்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பேசிக்கான சப்ஜெக்ட் நேம்ஸ், அதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு பேப்பர் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸு. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே தியரி தான் இருக்கும், எந்த விதமான சம்ஸும் கிடையாது, ஃபுல்லாகவே தியரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் பிஸ்னஸ். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரி ப்ளஸ் வந்து சம்ஸ் இருக்கும். இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து தியரி மட்டும் பார்த்தா போதும். தியரியிலே வந்து 80 மார்க்ஸில் 60 மார்க்ஸ் தியரி மட்டுமே வந்துடும், பேலன்ஸ் 20 மார்க்ஸ் மட்டும்தான் சம்ஸ் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் வந்து ஆர்கனைசேஷன் பிஹேவியர். இப்போ இந்த பேப்பருமே ஃபுல்லாகவே தியரி தான் இருக்கும், இதுலேயுமே எந்த விதமான சம்ஸு எதுவுமே இருக்காது, தியரி மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் நம்பர் 4 அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ். இதில் வந்து தியரி ப்ளஸ் சம்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் மெயினாக சம்ஸ் பார்க்க வேண்டியது P&L அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும், அப்புறம் வந்து பட்ஜெட் வந்து பார்க்கணும். பட்ஜெட்டில் வந்து சம்ஸும் வரும், தியரியும் வரும். நெக்ஸ்ட் பேப்பர் வந்து 5. இதில் வந்து மேனேஜர் எக்கனாமிக்ஸ். இந்த பேப்பர்லேயுமே ஃபுல்லாகவே தியரி பேப்பர்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு எல்லா லெசனோட லைக் டாபிக், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக போடுறேன். நீங்கள் அதை ஒரு வாட்டி கேட்டுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகும்.